பசுவிற்கு அகத்திக்கீரை தருவதால் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கும். கொலை களவு செய்வதால் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷங்கள் விலகும். நீண்ட நாட்களாக திதி கர்மா செய்யாமல் விட்டிருந்தால் அந்த பாவம் 16 அகத்திக்கீரைகள் பசுவிற்கு தருவதால் நீங்கும். பித்ரு தோஷங்கள் நீங்கி சுகவாழ்வு ஏற்படும். பசுவை ஒருமுறை பிரதட்சணம் செய்தால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும். பசுவை பூஜித்தால் பிரம்மா, சிவன், விஷ்ணு, ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்த பலன் கிடைக்கும். பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும் பசுவின் கழுத்தை சொரிந்து விட்டாலும் கொடிய பாவங்கள் விலகும். பசு மா என்று கத்தும் பொழுது அப்பகுதிக்கு அது மங்களத்தை தருகிறது. ஒருவர் இறந்த பிறகு பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் ஜீவன் அசிபத்ர வனத்தில் வைதரண்ய நதியை கடக்க இயலாமல் தவிக்கிறது. பூலோகத்தில் பசுதானம் செய்தவருக்கு இந்த துன்பம் நேர்வதில்லை. அவர் தானம் செய்த மாடு அங்கு தோன்றி அதன் வாளை பிடித்துக் கொண்டு வைதரண்ய நதியை கடந்து விடலாம் என்று கருட புராணம் கூறுகிறது. உலகத்தில் எந்த பாதிப்பு நடந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடத்தில் மட்டும் எந்த பாதிப்பும் நிகழாது என்பது ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாகும்.